அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் மணத்த தக்காளி வச்சு தான் ஒரு சூப் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வயிற்று வலி, வயிற்று புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஆரோக்கியமானது. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம மணத்த தக்காளி தேங்காய் பால் சூப் வைக்கணும். அதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ அலசி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி இதில் சேர்த்துட்டு இது விசில்லாம் போட வேணாம், கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதை அப்படியே வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்க, பருப்பு இந்த அளவு வெந்தால் போதும். பாருங்க, அப்படியே நல்லா வெந்து மறந்துருக்கு. கஞ்சி மாதிரி ஆகக்கூடாது. 150 கிராம் நாட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே இந்த பருப்புல சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துடலாம் ரெண்டையும். ஒரு 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். இதையும் அப்படியே இந்த தக்காளி வெங்காயம் போட்டிருக்கோம், அதோட இதையும் உள்ள சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும், வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு மணத்த தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சி நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நல்லா தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் போட்டாச்சு. நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்துட்டோம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இது உரப்புக்கு மிளகா மட்டும்தான் கிள்ளி போட்டிருக்கோம். இது வயிற்று புண்ணு எல்லாமே ஆக்கிரும். வயிற்று வலிக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கீரை நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கணும். தேங்காய் பாலுங்கிறதுனால அப்படியே திரிஞ்சு திருத்திரியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும், அது வரலும் வெயிட் பண்ணலாம். கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக சூடானோன்னே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மணத்த தக்காளி சூப்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.